பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது குறித்து தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் அருண். ஆட்டோ ஓட்டுநருடைய காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் பிரச்சனையில் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற காவலர் ஒருவரை ஆசன வாயில் வைத்து தாக்கியதாக அவருடைய தாய் கண்ணீர் மல்க பேட்டி அளித்திருக்கிறார். குறிப்பாக சென்னை குறுக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மோகன் நேற்று இரவு தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர், குறிப்பாக யுவராஜ் என்பவர், தனது தோழியோடு பேசி சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட மோகன், யுவராஜ் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியிருக்கிறது. பீர் பாட்டிலை எடுத்து யுவராஜ் தாக்க வருகிற போது அருகாமையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இதனை அடுத்து தகவல் அறிந்த ஆர்கே நகர் காவல்துறையினர் மோகனையும் யுவராஜையும் காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். என்னை ஏன் காவல் நிலையம் அழைத்து வந்தீர்கள் என மோகன் போலீசாரோடு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. யுவராஜினுடைய புகாரை பெற்றுக்கொண்டு மோகனை எதிர்த்து பேசிய காரணத்தினால் போலீசார் கூட்டாக சேர்ந்து தாக்கியதாக மோகனுடைய தாயார் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்திருக்கிறார். மகனை அழைத்து சென்று கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆசன வாயில் தாக்கியதால் தான் தனது மகனை காட்டவில்லை என்றும் அவரது தாயார் வேதனை தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தாக்குதலுக்கு உள்ளான மோகன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது காவல்துறையினர் அங்கு வந்து அவரை கைது செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் முன்னுக்கு முன் முரணாக காவல்துறையின் நடவடிக்கை இருந்ததாக கூறப்படுகிறது. எதற்காக இதுபோன்று ஆசன வாயில் ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடிய நபரை தாக்குதல் நடத்த வேண்டும்? காவல்துறையினர் என்றால் தாக்குதல் நடத்துவதற்காகத்தான் செயல்பட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எல்லாம் அவரது தாயார் எழுப்பியிருக்கிறார். அந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை பார்த்து வருவதாகவும், தொடர்ந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகள் திமுக ஆட்சியில் வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.